ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் தான் உங்கள் தமிழினி பேசுகிறேன். உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மனுஷங்க போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிட்டீங்களான்னு கேட்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் உங்களை கேட்குறதுக்கு நான் இருக்கேன். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஓகே, நான் இப்போ என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, மாற்றங்கள். சேஞ்சஸ் இஸ் நெவர் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எவ்வளோ பெரிய சேஞ்சை நம்ம லைஃப்பில் கொடுக்கும், நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கிறனால அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குட்டி ஸ்டோரியாக நான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் என்ன ஒரு ஊர்லன்னு கேட்டோன்னே உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதா? ஏன்னா எல்லோரும் ஸ்டோரி சொல்லும்போது ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சின்ன வயசை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தார் ரொம்ப பணக்காரர். ஜமீன்தார்னாலே தெரியும் இல்லையா? அவங்க அங்கே சுற்று வட்டாரத்துலேயே எல்லாருனாலேயும் மதிக்கப்படுறவங்க. ஏதாவது பிரச்சனை அதுனா அந்த மாதிரி அவங்கள வச்சு தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ ஜமீன்தாரை பார்க்குறதுக்கு இன்னொரு ஜமீன்தார் அவங்க வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த கௌரவம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க முன்னாடி நம்ம சாதாரணமான ஒரு ஆளாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, திடீர்னு இந்த ஜமீன்தார் வரேன்னு சொன்ன உடனே இந்த அழைக்கிற இந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, அப்போ நம்ம வீட்டு நம்ம சுற்றி உள்ள இடம் எல்லாத்தையும் நல்லா சூப்பராக சுத்தமாக க்ளீனாக வைக்கணும். வரும்போது அந்த ஜமீன்தாரே ஆச்சரியப்பட்டு போகணும், அந்தளவுக்கு நம்ம இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்களெல்லாம் கூப்பிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு ஜமீன்தார் என்னை பார்க்க வராரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபுல்லாக இந்த வீடையே எவ்வளோக்கு க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணி வைக்க முடியுமோ வைங்க, க்ளீன் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ளீன் பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஆர்டர் கொடுக்குறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் எடுக்க, அப்புறம் பூச்செடியெலாம் பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசு வைக்க, அப்புறம் பில்டிங்கெல்லாம் என்ன பண்ண அவங்க க்ளீன் பண்ண, இந்த மாதிரி ஒர்க்லாம் ரொம்ப பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இவர் எப்படி மக்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் பார்வையிடுறதுக்காக சும்மா அப்படி வேலை பார்க்குற இடத்துல அப்படியே நடந்து போகிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, வேலையாட்கள்லாம் மேலே படியில் நின்று என்ன பண்ணுறாங்க, மேலே இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ ஜமீன்தார் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் மேலே இருந்து க்ளீன் பண்ணுறீங்க, கீழே இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு மேலே போக வேண்டியதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? நமக்கே ஒரு மாதிரி இல்லை அந்த கொஸ்டினை கேட்கும்போது. மேலே இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் மேலே உள்ள படி அழுக்காகாது, கீழே உள்ளதை க்ளீன் பண்ண முடியும். கீழே இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு போனால் நம்ம மறுபடியும் அந்த படியில் தான் கால் வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை, சுத்தம் படுத்தி எந்த பிரயோஜனமே இல்லை. நான் ஏன் இந்த ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த படியை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா, என்றைக்குமே மாற்றங்கள் நம்ம இப்போ ஒரு ராமசாமியோ ஒரு குப்புசாமியோ ஒரு பீடி குடிக்காமல் நிறுத்திட்டு அந்த உலகத்தோட பார்வையில் தெரியாது. அது ஒரு பெரிய மாற்றமாக மக்கள் பார்வையில் போய் விழாது. இது மேலே உள்ள தலைவர்களோ இல்லை ஒரு நடிகரோ நடிகையோ அவங்க சில மாற்றங்களை கடைபிடிக்கும்போது அது பெரும்பாலான மக்களால் பார்க்கப்படும். அப்போ ஒரு தலைவர் ஒரு நல்ல செயலை செய்கிறார் அப்படிங்கல அந்த தலைவரை பின்பற்ற அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், அவங்களும் என் தலைவர் இதை பண்ணுறாரு, என்னோட ரோல் மாடல் இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்போ நானும் அப்படி அது மக்களையும் செய்கிறதுக்கு நம்ம தூண்டுவோம். இதே மாதிரி மாற்றங்களை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கடைபிடிப்போம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆடியோவில் நான் என்னென்ன விஷயங்கள் இன்னும் ஆடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.